ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைத்தான்ல ஜீரோ ஃபால்ஸ்ன்னு தெரியும். பட் ஒரு லைன்ல அது ட்ரூ ஆகும். அதை புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் பூலியன் கான்செப்ட் பார்ப்போம். பைத்தான்ல பூலியன்னா ரெண்டு தான், ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். பட் பைத்தான்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு. அதர் வேல்யூஸை கூட ட்ரூ இல்ல ஃபால்ஸை ட்ரீட் பண்ணும். இப்போ நம்ம ஃபால்ஸ் வேல்யூஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபால்ஸ் வேல்யூல பாத்தீங்கன்னா ஜீரோனா ஃபால்ஸ், ஆல்ரெடி ஃபால்ஸ் இருந்தா அதுவும் ஃபால்ஸ், நன்னா வேல்யூ இல்லை, ஸோ ஃபால்ஸ். ஸ்ட்ரிங் எம்டியா இருந்தா ஃபால்ஸ், லிஸ்ட் எம்டியா இருந்தாலும் ஃபால்ஸ், டிக்ஷனரி எம்டியா இருந்தாலும் ஃபால்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா எம்டியா இருந்தாவே ஃபால்ஸ். நம்பர்ல ஜீரோ மட்டும் தான் ஃபால்ஸ், ஜீரோ தவிர மற்ற எல்லாமே ட்ரூ. பாசிட்டிவ் நம்பர்ல இருக்க 5ம் ட்ரூ தான், நெகட்டிவ் நம்பர்ல இருக்க -1ம் ட்ரூ தான். ஸ்ட்ரிங்ல எம்டியா இருந்தா ஃபால்ஸ், அதே அதுக்குள்ள வேல்யூ இருந்தா ட்ரூ. இதுல ஹாய்ன்னு இருக்கு, ஸோ அதனால இந்த ஸ்ட்ரிங் வந்து ட்ரூ. லிஸ்ட்ல எம்டினா ஃபால்ஸ், அதே வேல்யூ இருந்தா ட்ரூ. இதுல 1,2 அப்படின்னு வேல்யூ இருக்கிறதுனால இந்த லிஸ்ட் வந்து ட்ரூ. டிக்ஷனரியில எம்டினா ஃபால்ஸ், வேல்யூ இருந்தா ட்ரூ. ஓகேங்களா? இங்க வந்து கீ ஏன்னு இருக்கு, வேல்யூ 1 இருக்கு, அதனால இந்த டிக்ஷனரி வந்து ட்ரூ. சிம்பிளா ஒரு ஃபைனல் ரூல் பார்க்கலாமா? எம்டினா ஃபால்ஸ், நாட் எம்டினா ட்ரூ. பூல்னா பைத்தான்ல பில்டிங் ஃபங்க்ஷன், எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதை ட்ரூ இல்ல ஃபால்ஸா கன்வெர்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பிரிண்ட் பூல் ஃபங்க்ஷன், அதுல வந்து நம்ம இப்போ ஒரு வேல்யூ கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 0 கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ண போறோம். ரன் பைத்தான் ஃபைல் இன் டெர்மினல். பாத்தீங்களா, இது ஃபால்ஸ்ன்னு கொடுக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து 1 செக் பண்ணலாம். 1 அப்படின்னா ரன் பைத்தான் ஃபைல் இன் டெர்மினல். பாத்தீங்கன்னா இங்க ட்ரூ நம்மளுக்கு வேல்யூ கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எம்டி ஸ்ட்ரிங் பாஸ் பண்றேன். ஓகேங்களா? எம்டி ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணா ரன் பைத்தான் ஃபைல் இன் டெர்மினல். இப்ப நம்மளுக்கு அது ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கு, ஏன்னா அது எம்டி ஸ்ட்ரிங். இப்ப இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இப்ப நான் வேல்யூ கொடுக்குறேன், ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நான் இதை ரன் பண்றேன். இதை ரன் பண்ணா நமக்கு ட்ரூ வருது. இப்படிதான் நம்ம பூலியன் பில்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எல்லா வேல்யூஸும் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம நாட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஆப்போசிட்டா மாத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நாட் 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன அவுட்புட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸா இது வந்து ட்ரூ தான் அவுட்புட் கொடுக்கும். இதை நான் ரன் பைத்தான் ஃபைல் இன் டெர்மினல் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா ட்ரூ, ஏன்னா 0னா ஃபால்ஸ், அப்ப நாட் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேங்களா? ஸோ ஃபால்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட், இது வந்து ட்ரூவா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி நாட் 1 அப்படின்னா ஃபால்ஸ், ஏன்னா ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ். அதே மாதிரி நாட் எம்டி, ஸோ எம்டினா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு தெரியும், ஸோ அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ட்ரூ. இது பாத்தீங்கன்னா எம்டி லிஸ்ட், ஸோ அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ட்ரூ. ஸோ அந்த மாதிரி இந்த நாட் ஆப்பரேட்டர் எல்லாமே ஆப்போசிட் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணும். இன்னைக்கு நம்ம பூலியன் வேல்யூ அண்ட் நாட் ஆப்பரேட்டர் ரெண்டு கான்செப்ட் பார்த்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருந்தா இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும், நீங்க எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. தேங்க்யூ.